சொந்தங்கள் அனைவருக்கும் மதிய வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான விலாக் தான். என்னை பற்றி உங்கள்கிட்ட நிறையா சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு ரீசெண்டாக அந்த கமெண்டில் நீங்கள் மாற்றுத்திறனாளியா, உங்களால் நடக்க முடியாதா அப்படின்னு ஒரு கமெண்ட்டுக்கு என்னுடைய பதில், ஆமாங்க, நான் ஒரு மாற்றுத்திறனாளி தான். எனக்கு ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு. நான் இது பார்த்திங்கன்னா எனக்கு குழந்தையிலேருந்தே இருக்குது. எப்படின்னா, குழந்தை பிறந்து 8 மாதம் குழந்தையில ஒரு நாள் நைட்டு ஜுரத்தில், டைஃபாய்டு ஜுரத்தால் இந்த கால் ஒரு நாள் இப்படி ஆயிடுச்சு. அந்த காலகட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா அந்த தடுப்பூசி விழிப்புணர்வெல்லாம் கம்மி. அப்போ இப்போ எங்கள் பேரண்ட்ஸுங்களுக்கு அவ்வளோவா தெரியல போல், ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த நைட்டில் ஜுரத்தில் அந்த மாதிரி ஆகிட்டு மறுநாள் காலையில் போய் ஹாஸ்பிட்டலில் காட்டினா எங்கேயும் சரி பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போல்லாம் அப்படி இல்லைங்க, நிறைய ரூல்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதே நிறைய இன்ஜெக்ஷன் போடுறாங்க. அதுக்கப்புறம் குழந்த பிறந்து ஒரு 3 இன்ஜெக்ஷன், அது 5 வயசு ஆகிற வரைக்கும் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க. நிறைய ரூல்ஸ்லாம் வந்துருச்சு. அப்போ இருக்க காலகட்டத்தில் இதெல்லாம் கிடையாது. ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க எங்கள் அப்பா அம்மா. நான் 1லேருந்து 5வது கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். அப்போ படிக்கும்போது எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் என்னை இடுப்பில் வச்சு தான் கொண்டு போவாங்க ஸ்கூலுக்கு. ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் வந்துடுவாங்க. ஸ்கூலுக்கும் வீட்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோமீட்ரு. அப்படியே சாயந்தர டைமில் பார்த்திங்கன்னா உட்காந்து வருவேன். இல்லை எங்கள் அம்மா அப்பா என்னை கூப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. காலையில் எப்போவுமே எங்கள் அம்மா இடுப்பில் வச்சு தூக்கிட்டு தான் போவாங்க. அந்த 5வது படிக்கிற வரைக்குமே அவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான். அப்புறமெல்லாம் அந்த நாட்டு மருந்து முறையில் நிறையா ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தாங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி தான் இப்போ இன்றைக்கி கொஞ்சமாவது நடக்கிறேன் நான். அப்போ பார்த்திங்கன்னா அந்த முயல் ரத்தம் சூடாக வாங்கி காலைல நைட்டெல்லாம் எங்கள் அப்பா தேய்ச்சி விடுவார். அந்த காலகட்டத்தெல்லாம் நினைக்கும் போது இன்றைக்கி கண்ணில் தண்ணி வருதுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டார் எங்கள் அப்பா என்னை வச்சுக்கிட்டு. எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே என்னை ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இன்றைக்கி அவங்க இல்லைன்றது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இன்றைக்கி என் பிள்ளைங்கள நான் 2 பிள்ளைங்கள நான் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு ஏதோ ஒன்று நான் நடக்கிறேன்னா அது கடவுள் சித்தமும் எங்கள் அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதம் மட்டும்தான். ஏன் நீங்கள் ஆரம்பத்தில் இதை சொல்லலைன்னா, சேனல் பிடிச்சிருந்தா ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரவங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விசிட் பண்ணுங்கள், ஓகேங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா, ஏன் நீங்கள் இதை இவ்வளோ நாள் சொல்லலைன்னா, சேனலில் நீங்கள் சிம்பத்தட்டிக் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்வீங்க. அதனால் என்னுடைய ஓனில் நானும் கஷ்டப்பட்டு இந்த சேனலை முன்னாடி கொண்டு வரணும்னு நினச்சேன். ஆனால் ரீச் கிடைக்காத காரணத்தினால இப்போ நீங்கள் போட்ட கமெண்ட்டுக்காக இந்த பதிலை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஓகேங்களா? நிறையா இப்போது நம்ம சேனலில் ஸ்ரீவதி அபிஷியலில் இனிமேல் ஓன் கண்டென்ட் நிறையா வரும், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் வீடியோக்களில் இப்போ யூடியூப்பில் ஹைப்புன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஒரு பாயிண்ட்டு கொடுத்து சேனலில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நம்ம சேனலில் வீடியோ முன்னாடி வரும், ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க யூடியூப்பு. அதனால் அந்த ஹைப்புக்கு பாயிண்ட்டு கொடுங்க. நிறைய இன்னும் ஏதாவது கேள்விகள் இருந்தாக்கா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கான பதில் வீடியோ வரும் கண்டிப்பாக.